நேற்றைக்கு புகார் கொடுத்ததாக இன்றைக்கு கூட நான் பத்திரிகை வாயிலாக அறிந்திருக்கின்றேன். நிச்சயம் சட்ட வல்லுநரோடு கலந்து ஆலோசித்து தவறு இருப்பின் உறுதியான நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கும். நீதிமன்றம் வழிகாட்டுகின்றபடி சட்ட வல்லுநர்களை ஆலோசித்து அதன்படி செல்வோம். அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு சட்ட வல்லுநர்களுடன் ஆராய்ந்து அப்படின்னு. ஒருவேளை புதுசாக ஏதாவது அந்த பாரதிய நியாய இன்னோ வந்திருக்குல்ல சட்டம், அதில் ஏதாவது ப்ரொசீஜர் வந்திருக்கா, இல்லை தமிழக அரசாங்கத்தில் ஏதாவது புதுசாக ப்ரொசீஜர் கொண்டு வந்திருக்காங்களா? ஒருத்தரை கைது செய்யணும் அப்படின்னு சொன்னால் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து அப்படின்னு எனக்கு தெரியல. இதையே எல்லாருக்கும் பின்பற்றுவார்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இதில் சில பேர் கேட்குறாங்க, என்னங்க கஸ்தூரி அவர்களை கைது செய்த எச் ராஜா அவர்கள் கூட கேட்டிருந்தார், 2 தனிப்படை அமைத்தீர்கள், இதுக்கு சட்ட வல்லுநர்களா அப்படின்னு. கரெக்டுங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி டீல் பண்ண முடியுமா? யார் என்ன அப்படின்னு பார்த்து தானே டீல் பண்ண முடியும். இப்போது சினிமாவே எடுத்துனா என்ன, தமிழ் சினிமாவையும் தமிழக அரசியலையும் பிரிக்க முடியாது. அப்போது ஒரு ஹீரோ ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் போய் அரெஸ்ட் பண்ணுவாரா? ஒரு ஐஜி, கமிஷனர் இப்படி தானே போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜராக என்னன்னு தெரியல. ஸோ எச் ராஜா அவர்கள் இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னாங்க. இதுக்கு தான் பகுத்தறிவு வேணும் அப்படின்றது. ஸோ அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, இவங்கள ஏன் பண்ணலாம் கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியெல்லாம் பண்ணுறதுன்றது சரி வராது. அது ஒரு காரணம் கூட வச்சுக்கலாம். இதை என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது. எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் அவதூறு பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதனால் என்ன சாதிக்க போகிறாங்க அவங்க? சரி, நமக்கு சொர்ணம் இல்லை, வேறு என்னத்தை சொல்ல முடியும், அவ்வளோதான்.